ஹலோ நண்பர்களே! நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெள்ளியங்கிரி ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் லாஸ்ட் டைமு. அந்த ட்ரிப்புக்கான வீடியோ தான் இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1 மந்த் கிட்ட ஆகுது. அந்த வீடியோ எடுத்து இன்னும் அப்லோட் பண்ணவே இல்ல. இப்போ தான் அப்லோட் பண்ணேன். வெள்ளியங்கிரிக்கு போகிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டிலேருந்து சி காந்திபுரத்துலேருந்து பூண்டி அடிவாரத்துக்கு பஸ் இருக்குது ஈஷா டெம்பிளுக்கு. நீங்கள் அந்த பஸ் ஏறி உக்காந்துட்டிங்கன்னா 55 சம்திங் டிக்கெட்டு. டைம் அன்டைம் ஆனதால் ஈஷாவில் இறக்கி விட்டாங்க. ஃபஸ்ட்டு ஈஷா ஸ்டாச்சு அங்கே போயிட்டு ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிலாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோம். அப்புறம் தண்ணி பாட்டில்லாம் நீங்கள் வரும்போது நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசெல்லாம் பிரச்சனை இல்லாதவங்க நீங்கள் இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். நீங்கள் ஆனால் எனக்கு பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தால் கூட ஓகே தான். வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா தண்ணிங்கெலாம் இங்கே நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் தண்ணி இங்கே கீழேயே பிடிச்சிட்டே போயிடலாம். அப்புறம் ஈஷா கோயிலில் போயிட்டு அங்கே வந்து ஆட்டோ ஏறி பூண்டி அடிவாரத்துக்கு போயிட்டு கோயிலாண்ட கீழே நின்று ஜாலியாக பசங்க நான் மட்டும்தான் போனேன். இங்கே பஸ்ஸில் வரும்போது பார்த்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு கேங் ஆகிட்டோம். யாருமே தனியாளுன்னு இல்லவே இல்லை. நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான். நாங்கள் ஆட்டோக்கு வந்த செலவு கூட இவங்க தான் பார்த்துக்கினாங்க. எல்லாத்துக்குமே இவங்க தான் எனக்கு செலவு பண்ணாங்க. பஸ்ஸில் டிக்கெட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் ஆட்டோவுக்கு வந்ததுக்கெல்லாம் இவங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸ்பான்சர்னு தான் சொல்லணும். இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. இவங்க வேலூர். நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் கொஞ்ச நேரத்தில். இந்த மலை அடிவாரத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பட்டையை போட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் வரும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்துக்கோங்க. 2 லிட்டரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக ஒன்று எடுத்துன்னு வந்துடுங்க. அப்புறம் டார்ச் லைட்டு ஒன்று கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துடுங்க. உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சின்னா அதுமாரி அந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் திங்ஸ் எடுத்துன்னு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் அதிகமாக எடுத்துன்னு வந்துக்காதீங்க. அதுமாரி டைட்டாக டிஷர்ட்டு ரொம்ப ஸ்வெட் ஆனால் நல்லா ஈரமாயிடும்ல. ஸ்வெட் ஆனால் ஈரமாக தான் ஆகும். இந்த ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கால்லாம் அறுத்துரும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்க ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. ஆனால் நீங்கள் திங்ஸு வந்து மேலே செம்ம குளிருமான்லாம் நினைக்காதீங்க. அங்கெல்லாம் மைனஸில் போகும் போல் அந்தளவுக்கு குளிராக இருக்கும். இங்கெல்லாம் இந்த கடையில் தான் வாட்டர் பாட்டில் வாங்கினது. ஒரு பாட்டிலு ரூ. 80 சொன்னாங்க. அந்த பெரிய பாட்டில் ஒன்று. சின்ன பாட்டிலு ரூ. 40 சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. அவங்க மட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தாங்களே அவங்க தான் இப்போ வாங்கினாங்க பாட்டில்லாம். அதுமாரி ஜாலியாக போகிறோம். இது செகண்ட் டைமு. நான் ஃபஸ்ட் டைமு 2 இயர்ஸ் முன்னாடி ஏறினேன். இது செகண்ட் டைம் ஏறுறேன். எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. ஆனால் மனசில் தைரியம் இருக்கவங்க தான் கண்டிப்பாக வரணும். உடம்புல தைரியம் உடம்புல பலம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. மனசில் தைரியம் இருக்கணும். மனசில் தைரியம் இருந்தால் என்ன வேணால் சாதிச்சிடலாம். அதுமாரி இந்த மலையை ஏறி இறங்கலாம் ஈஸியாக. மனசில் தைரியம் இல்லைன்னா இவங்க வராங்க, இவங்க கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் மனசில் தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்க. இப்போ ஒருத்தர் சங்கு வச்சு ஊதுனார். நல்லா இருந்தது சவுண்டு. ஸ்டார்டிங்கில் ஊதுனார், சவுண்டே வரல. எல்லோரும் கொஞ்சம் சிரிச்சிட்டோம். அப்புறம் தான் நல்லா தம் கட்டி ஊதுனார். செம்ம சவுண்டாக இருந்தது. அந்த அந்த இடத்துக்கு அந்த சவுண்டை கேட்டால் சரியான வைபாக இருக்குது. அப்புறம் 2வது மலை ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுன்ட்டு அன்னதானம் போடுறதுக்காக அந்த கோயில் அம்மன் கோயில் இது கீழே இருக்குது. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நடந்து போனீங்கன்னா கீழே அன்னதானம் கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டே போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோ வ்ளாகிங் பண்ணது கொஞ்ச நாளாக தான் ஆரம்பித்தேன். அதனால தான் ரைட் லெஃப்ட்டுன்னு மாற்றி மாற்றி எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் இதுமாரி சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறதே பெரிய விஷயம். இதுமாரி பிளேட்டெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருங்க. ஸ்டெப்ஸு கண்ட இடத்துல வைக்காதீங்க. நாங்கள் போன டைமில் வந்து சேமியா போட்டாங்க. உப்புமா போட்டாங்க. உப்புமா போட்டாங்க. அதுமாரி சாப்பாடு யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய சாப்பிட்றோன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகேன்னா வாங்கிட்டு சாப்பிடுங்க.
இல்லைன்னா ஒரு பத்தலைனா 2வது டைம் கூட வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் நிறைய வாங்கி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாங்கியாச்சு. அப்புறம் சர்க்கரை போட்டு ஜாலியாக பசங்க இதோ போகிறாங்க ஃப்ரெண்டில், இவங்க தான், அவங்க கூட தான் போனேன். மரத்துக்கு அடியில் உட்காந்துச்சு ஜாலியாக. அதில் பசங்க கூடலாம் ஜாலியாக பேசிட்டு உப்புமா வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் செக்கிங்கில் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்லாம் செக் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட என்ன பிளாஸ்டிக்லாம் இருக்குது. பிளாஸ்டிக்லாம் மலையில் அலோடு இல்லை. அது மாதிரி வத்திப்பட்டி, சோப்பு, ஷாம்பு, சீப்பு இதெல்லாம் அலோடு இல்லை. பர்ஃப்யூம்லாம் அலோடு இல்லை. நீங்கள் வந்து அங்கே ஆண்டவரை பார்க்க போகிறீங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு அசுத்தம் பண்ணாதீங்க தயவுசெய்து யாரும். முடிஞ்ச அளவுக்கு செப்பல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. செப்பல் யூஸ் பண்ணாதீங்க. அங்கே ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துகிட்டு போனீங்க, எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸு தயவுசெய்து கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவையில்லாத இந்த குளிச்சுட்டு பிளாஸ்டிக் பேகு அதெல்லாம் நீங்கள் அங்கேயே போட்டு வராதீங்க. அவ்வளோதான். செக்கிங்கை முடிச்சுட்டு கீழே இருக்க ஆண்டவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஸ்டெப்ஸ் ஏற கொஞ்சம் நாங்கள் போனது வந்து மண்டே போனேன். அதனால் ரஷ்ஷு ரொம்ப கம்மி தான். சண்டேஸ்லாம் தயவுசெய்து போயிடாதீங்க. வீக்கெண்ட்லலாம் போயிடாதீங்க. வீக் டேஸில் போனீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். வீக்கெண்டில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். லேடிஸ்லாம் நாட் அலோடுன்னு சொல்கிறாங்களே, அதனால தான் அவங்க ஏதோ வேண்டுதல் போல் அவங்க அப்பா, அவங்க பையனும் அவங்களும் போகிறாங்க. கீழே இருக்கிற ஆண்டவருக்கு பிடிச்சி அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய பட்டையை போட்டு, நம்ம மற்றவங்கள ஒதுக்கி விட்டவங்கள நம்ம தூக்கி கொடுத்தா தான் அது ஒரு நல்ல கெத்து. அதனால் மூங்கில்லாம் காசு கொடுத்துலாம் வாங்கலை. போனோடனே ஒருத்தனை எடுத்தான், கரெக்டாக பக்காவாக ஃபிட்டாக இருந்தான், தூக்கிட்டேன். அவன் தான் நமக்கு நல்ல நம்ம 3வது காலாக அவன் தான் அறுக்க போகிறான். அதெல்லாம் எல்லோரும் ஜாலியாக செல்ஃபி எடுத்தோம். அப்படியே நம்மளும் செல்ஃபியில் ஆட் ஆகிட்டோம். ஜாலியாக பசங்க கூட நம்ம ஸ்டார்டிங்கில் போகும்போது எல்லோரும் ஊன்னு கத்தின்னு ஏறியிருந்தாங்க. அப்புறம் வரும்போது எல்லோரும் செம எனர்ஜி லோ ஆயிடுச்சு பசங்களுக்கெல்லாம். ஆனால் இவங்க ரொம்ப பொறுமையாக ஏறின்னு இருந்தாங்க. நான் கொஞ்சம் அவங்க கூட ஏறின்னு இருந்தேன். அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃபஸ்ட்டு மலை தான் ரொம்ப கஷ்டம். அது ஏறியாச்சு. வெள்ளை விநாயகர் கோவில் இது தான். இங்கே தான் ஃபஸ்ட்டு மலையோட முடிவு இது தான். ஃபஸ்ட்டு கோயில் இடத்துலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடில் தண்ணிலாம் இருக்கும், ஜூஸ்லாம் இருக்கும், வெள்ளரிக்காலாம் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் நீங்கள் திங்ஸ்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. அப்போ தான் நல்லா தான் இருக்கும். வெள்ளரிக்காய் ஜூஸு எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு இடத்துல. மேலே போக போக தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். மறக்காமல் நீங்கள் பெட்ஷீட்டு அங்கே நீங்கள் என்ன தான் குளிர் அடித்தாலும் தாங்கிக்கிற அளவுக்கு இருந்துடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2வது மலை வழுக்குப்பாறை. எல்லோரும் வழுக்குப்பாறையில் ஜாலியாக ஏறுறோம். நான் லாஸ்ட் டைம் தலைவன் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சைடில் ஏறி போகிறான் பாருங்க. செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. நீங்கள் அதுமாரி வெள்ளியங்கிரி மலை ஏறுங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துங்க. வாக்கிங் போகிறது, போயிட்டு வர்றது, டெய்லி ரெகுலராக வாக்கிங்லாம் போனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் ஏறிடலான்னு நினச்சிட்டுலாம் வந்து ஏறிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். பசங்களாம் நம்ம கூட வந்தவங்களாம் முடியல. அப்போ ஒட்டன்சத்திரம் அவரோட ஜீவ சமாதி இல்லை, அவரோட சமாதி இல்லை, இது லிங்கம் ஒன்று இருந்தது. நான் நைட் டைமில் தான் ஏறினேன். நைட் டைமில் ஏறினா தான் உங்களுக்கு வெயிலெலாம் ஹெவியாக இருக்காது, அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. எனர்ஜி லோ ஆனது. நான் நைட் டைமில் ஏறினேன். ஃபஸ்ட் டைம் மலை ஏறினப்போ நைட்லேயே ஏறி நைட்லேயே இறங்கிட்டேன். ஒரு 6 o'clock ஏற ஆரம்பித்தேன். 1 மணிக்கு அங்கே மேலே பார்த்தேன். அப்புறம் நைட்டே இறங்கியாச்சு. அப்புறம் இங்கே ஒரு கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினீங்கன்னா தண்ணி ஃப்ரீ அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் அதனால் பசங்க நாங்கள் எல்லோரும் நான் வந்து மொட்டைக்கட்டுகள் சூப்பு வாங்கினேன். ஒரு சில பேர் சுக்கு டீ வாங்கினாங்க. இந்த இடத்துல சரியான பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இது தான். அவர் அது லோக்கலில் இருக்கவே இந்த சொன்ன தண்ணி எங்கே இருக்குன்னு அவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அங்கேருந்து ஒரு பைப் எடுத்துன்னு வந்து ஒரு டப்பில் மாதிரி ஊற்றி அதில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு தண்ணி ஃப்ரீயாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. 2வது மலை முடிஞ்சவொடனே அந்த கடை இருக்கும். கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணுங்கள். தண்ணிலாம் ஃப்ரீயாக தராங்க. தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கடையில் தண்ணி கடை கொடுத்தால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தாங்க, தண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்ததால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்களா, சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு இடத்துல செம மழை பெஞ்சிட்டு இருந்தது.
லைட்டாக திடீர்னு தூறல் போட்டது, திடீர்னு மழை பெய்யுது. அப்படியே திடீர்னு ஒரு 2 நிமிஷம் நிற்குது, திடீர்னு மழை பெய்யுது. மின்னல் வேறு மின்னின்னு இருந்தது. அதனால் ஓரமாக நின்னுட்டேன். ஒரு கொட்டால தாத்தா பார்த்துன்னு இருந்தார். அங்கே அந்த இடத்துல நான் அடுப்பு பக்கத்தில் போய் உக்காந்துட்டேன். மழை விட்டுதுன்னு பார்த்தா அப்புறம் பனி புயல் மாதிரி வந்தது. சரியான பனி அந்த இடத்துல. பாருங்க எப்படி பனி பெய்யுது பாருங்கள், தெரியுதுங்களா? இது மழை பெய்யல, பனி பெய்யுது இந்த அளவுக்கு. இந்த அளவுக்குலாம் கண்டினியூஸாக இருந்ததுன்னா இமாச்சல் பிரதேஷ் மாதிரி, இமயமலை மாதிரி ஆகிடும் நம்ம தென்கேரளாவும். அந்த அளவுக்கு சரியான பனி பெய்யுது. நீங்கள் அங்கே ஒரு 10 மினிட்ஸ் படுத்தீங்கன்னா போதும், நீங்கள் நனைஞ்சிட்டீங்க. அந்த அளவுக்கு பனி பெஞ்சிட்டு இருந்தது. அது இப்படி தான் இருக்கும் பாதை நைட்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செம்ம டவுனு, அப்படியே சென்டரில் வழி இருக்கும். அப்படியே நம்ம மட்டும் பொறுமையாக போக வேண்டியதான். நான் லைட்டு யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம ஃப்ரெண்டில் போகிறவங்க லைட்டு அவங்கள வச்சு லைட்டு யூஸ் பண்ணினே போயிட்டு இருந்தேன். அப்புறம் 5th மலை டவுனில் வந்து ஆண்டிசோனை இருக்கும். இப்போ நான் சாரி, இது வந்து திருநீர்மலை அந்த திருநீர்மலை இது திருநீர்மலையில் அந்த விபூதி மலை இது. எங்கள் சைட்லலாம் ஃபுல்லாக பாறையிலலாம் விபூதி இருக்கும். இது எடுத்துன்னு போய் கூட வீட்டில் வச்சு விபூதியாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பாதைலாம். நல்லாயிருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும். மனசு எனக்கெல்லாம் செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான்லாம் மனசு ரொம்ப நிம்மதியாகிடுச்சு எனக்கு போயிட்டு வந்தது. நான் யாருமே கூட்டிகிட்டு போகல, நான் மட்டும் தான் தனியாக போனேன். போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் கிடச்சாங்க. அங்கே பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பண்ணுற உதவி தான் அங்கே. இன்னும் இந்த சிவன் பெருமான் வந்து மலையில் இன்னும் இருக்காருன்னா மனுஷனாக தான் இருக்கார். நம்ம பண்ணுற நம்மளுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவர் தான் அந்த சிவன் தான். அது வேறு யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்புறமா சொனேக்கு வந்துட்டேன். இது 6வது மலை கீழே இந்த சொன தண்ணி இருக்கும். நான் வந்து எனக்கு கோல்டு பயமாக பிடிச்சிருந்ததால் அந்த டைம் நான் குளிக்கலை. போயிட்டு கை கால் அலம்பிட்டு தலையெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு அப்புறம் நான் போயிட்டேன், மலை ஏறிட்டேன். ஏறும்போது செம வலி எனக்கு. காலுக்கெல்லாம் என்ன அந்த அந்த மூங்கில் கொம்பியை தான் பிடிச்சி தொங்கின்னு போகிற மாரி அதை வச்சுன்னு அப்படியே பொறுமையாக ஆயா தாத்தா அந்த ஆயாலாம் கூணு போட்டுன்னு குச்சி வச்சுன்னு நடந்து போவாங்களாம், அந்த மாதிரி தான் நடந்து போனது 7வது மலையெல்லாம். சுத்தமாக முடியல. அப்புறம் நான் போயிட்டு அங்கே 7 மலையில் போயிட்டு 3 மணிக்கா போனேன். 5:30 மணிக்கு தான் ஏஞ்சி சாமி பார்க்க போனேன்னு. ஏன்னா போனோன்னு செம டயர்டாக இருந்தது. போய் படுத்துட்டேன். செம குளிர் எனக்கு, சுத்தமாக முடியல. பேக்கில் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று ஃபுல் ஹேண்ட் ஒன்று இருந்தது. ஒயிட் கலராக இது என்ன கலராகுதுன்ட்டு நான் ஒயிட் கலர் அந்த ஷர்ட்டை போட்டு ஃபுல்லாக கையெல்லாம் மடிச்சு விட்டு நெக் பட்டன்லாம் போட்டுன்னு அந்த மண்ணிலே படுத்துட்டேன். செம குளிர், தாங்க முடியல. ஒரு 5 மினிட்ஸ் தூங்குற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு காற்று எடுக்குதுன்னா சில்லுன்னு இருக்கா, தூக்கமே கலைஞ்சி போயிடுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நீங்கள் நல்லா குளிர் தாங்குற மாரி ஒரு இதுவும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குளிராது பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. அப்படிப்பட்ட சிவனுக்குரிய தென்னாடுகள் எங்கே இருக்குன்னா, சிவபெருமான் வாழும் 3 கைலாயங்கள்: உத்திர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை. உத்திர கைலை கடலுக்கு நடுவில் நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது. மத்திய கைலை வந்து இமயமலை மேலே இருக்குது மத்திய கைலை. தட்சிண கைலை என்று அழைக்கப்படும் தென் கைலாயம் சிவனுக்குரிய தென்னாடு தான் வெள்ளியங்கிரி மலை. இந்த வெள்ளியங்கிரி மலை எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி கேரளா பார்டரில் பூண்டின்ற கிராம மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு. மேற்கு தொடர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த வெள்ளியங்கிரி மலைக்கும் சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இந்த வெள்ளியங்கிரி மலையில் சிவபெருமான் வாழ்வதா சொல்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலையில் இருக்க 7 மலைகளுக்கும் மனித உடம்பில் இருக்க 7 மூலாதார சக்கரங்கள் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. சிவபெருமான் தென் கைலாயமான வெள்ளிமலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு
இங்கே சிவபெருமான் எப்படி வந்து அமர்ந்தார், இந்த சிவபெருமானை யார் கண்டுபிடிச்சதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய காலத்தில் பானாசுரன்னு ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் புரிகிறான். அவன் என்ன தவம் புரிகிறான்னா, எனக்கு இந்த ஆண் முகத்தையே பார்க்காத ஒரு பெண்ணால் தான் எனக்கு சாபம் வரணும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்டு பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. அந்த அரக்கனோட தொல்லை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதுமாரி அந்த அரக்கன் வந்து நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணிட்டுருக்கான், அவனால் நம்ம பூலோகத்துக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது சிவபெருமான் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னென்னா, சிவன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாரு என்னென்னா, நீ பூலோகத்துக்கு போயிட்டு அங்கே கடுமையான தவம் எனக்காக தவம் புரிஞ்சு பார்வதி வந்து சிவன் ஒரு பேச்சை மறுபேச்சு சொல்லாமல் சிவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக கடுமையான தவம் புரிஞ்சு அவங்க வந்து தவத்தில் இருக்காங்க. நான் சிவபெருமான் சொல்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தவம் இப்போ அந்த அரக்கனை அழிக்கணுன்றதுக்காக நீ தவம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னை நினச்சி தவம் இரு, நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதி கிட்ட. பார்வதி வந்து சிவனோட வருகைக்காக கடலுக்கு நடுவே பாறை மேலே ஒற்றை காலோட தவம் புரிகிறாங்க. அதுமாரி சிவன் வந்து அந்த சொன்ன நேரத்துக்கு பார்வதி கல்யாணம் பண்ணுறதுக்கு வராததால் பார்வதி வந்து கடும் கோபம் கொண்டு இருக்காங்க. இந்த கோபத்தில் இருக்கும்போது அந்த அரக்கன் பானாசுரன் வந்து இந்த கடுமையான தவம் புரிஞ்ச சிவனை நினச்சி தவம் புரிஞ்ச அந்த கன்னி பெண்ணிடம் பார்வதி கிட்ட போய் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவன்லாம் வரமாட்டான் அப்படின்ட்டு அந்த பானாசுரன் சொல்கிறான். அதேமாரி சிவன் வராததால் பயங்கரமான கோபத்தில் இருந்த பார்வதி அந்த அரக்கனை வந்து அடித்து சாவடிச்சிட்றாங்க. அந்த அரக்கன் வந்து கேட்ட வரம் வந்து ஆணுங்களே பார்க்காத கன்னி பெண்ணு தான் வேணும்னு கேட்டான். அந்த கன்னி பெண்ணு தான் இப்போ பார்வதியாக இருந்து அந்த அரக்கனை வந்து அழிச்சிட்றாங்க. அதை அழித்து தான் பார்வதி வந்து ருத்ரகாளியாக மாறுறாங்க. அப்புறம்தான் தேவர்களோட ஆசீர்வாதத்தோட கோபம் தணிஞ்சு, அதனால்தான் கோயில்களில் அம்மன்லாம் இருக்காங்களா, அவங்கள மூக்குத்தி இருக்காங்களா, அந்த மூக்குத்தியாக அவங்க மாறி அவங்களோட கோவத்துலலாம் அந்த மூக்குத்தியில் இறக்கி அந்த மூக்குத்தியை வந்து அவங்களே போட்டுட்டு அம்மனாக காட்சியளிக்கிறாங்க. மூக்குத்தி அம்மன் இருக்கிற அம்மன் எல்லாமே பார்வதி அம்மன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி தெய்வமாக குமரி கண்டத்தில் தவம் இருந்ததால் தான் கன்னியாகுமரின்ற பேரே கன்னியாகுமரிக்கு வந்தது. சிவபெருமான் சொன்னார்ல பார்வதி கிட்ட, நீங்கள் போய் என்னக்காக தவம் இருங்க அப்படின்னு. பார்வதி தவம் புரிஞ்சதை நினச்சி என்னால் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியாதால் மனசு உடைஞ்சு போய் தான் சிவபெருமான் வெள்ளிங்கிரி மலைக்கு போய் அங்கேருந்து தவம் புரிஞ்சு அவர் கோபத்தை தணிகிறதுக்காக தான் வெள்ளிங்கிரி மலைக்கு போனார். அவரோட மன நிம்மதிக்கு தேடி தான் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிருக்காரு. அவர் ஆனந்தத்துக்காகவோ தானம் பண்ணுறதுக்காக வெள்ளிங்கிரி மலைக்கு வரல. இந்த காரணத்துக்காக தான் சிவபெருமான் வெள்ளிங்கிரி மலைக்கு வந்தார். ஈசன் எங்கெல்லாம் அமர்ந்தாரோ அங்கெல்லாம் தான் கைலாயம் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் யார் கண்டுபிடிச்சதுன்னா, இப்போ அந்த ஊரில் பெரிய பூண்டி அந்த கோயம்புத்தூர் அந்த சரௌண்டிங்கில் பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் வச்சு மாடெல்லாம் மேய்ச்சிருக்காரு. அவங்க வந்து இப்போ மாடெல்லாம் காலையில் அவுத்துட்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு நைட்டு சாயந்தரம் மறுபடியும் கொட்டாக்க ஓட்டிகிட்டு போயிட்டு பால் கறந்து பால் கொடுத்து போய் பண்ணையார்கிட்ட கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஆனால் ஒரு மாடு மட்டும் கரெக்டாக பால் வந்து மடியில் இல்லை. ஒருவேளை கன்றுக்குட்டி குடிச்சிட்டு தான் செக் பண்ணார். கன்றுக்குட்டி குடிச்சிட்டு தான் பார்க்கும்போது கன்றுக்குட்டியே குடிக்கல. அப்புறம் ஒரு நாள் அந்த எல்லா மாடையும் அவுழ்த்து விட்டோன்னே எல்லா மாடும் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாடு மட்டும் தனியாக அந்த மலை மேலே ஏறி போகுது. அது ஏறி போயிட்டு
எல்லா மலைகளும் ஒரு ஒரு மலையாக ஏறி போய் அந்த வெள்ளியங்கிரி 7வது மலைக்கு மேலே இருக்க சிவனாண்டவருக்கு அபிஷேகம் போய் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்துடும். அபிஷேகம் பண்ணோடனே மடியில் இருந்த பால்லாம் சிவனு பெருமாள் கொடுத்துட்டு வந்துடுறதால மடியில் பால் இல்லாமல் மறுபடியும் வந்துடுது. அந்த வேலை செய்கிற ஆள் போய் மாடு பின்னாடியே போய் பார்த்தோன்னே, ஏதோ இதான் பால் இந்த வேலை தான் நீ பண்ணுறியா அப்படின்ட்டு பார்த்துட்டு, அப்புறம் போய் பண்ணையார்கிட்ட போய் சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வேலை செய்கிறவரும் அந்த பண்ணையாரும் போயிட்டு அடுத்த நாள் காலையில் மாடை அவுழ்த்து விட்டோடனே மறுபடியும் அதேமாரி அந்த மாடு அங்கே அந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கு அவருக்கு பால் கொடுக்கறதுக்காக மலைக்கு மேலே போயிருக்கு. அவங்களும் அந்த வேலை செய்கிறவரும் பண்ணையாரும் கரெக்டாக மாடு பின்னாடியே தெரியாமல் மாடு பின்னாடியே போயிட்டு அது மாடு சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு மேலே பால் சொட்டிட்டு இருக்கும்போது நீ இந்த வேலை தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்ட உடனே தான் அந்த மாடு பயந்து அதோட 2 கொம்பும் மேலே பாறைகள் மேலே 2 கொம்பு இருக்கும், கீழே அதோட கால் அச்சு கீழே இருக்கும். இப்படி தான் அந்த மாடு தான் சிவபெருமானை மலை மேலே இருக்குன்றது கண்டுபிடிச்சது. கேமராலாம் அலோடு இல்லைன்ட்டாங்க, அதனால் ஆண்டவரை சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ பாருங்க, ஃப்ரேமு செம்மையாக இருக்கும். கரெக்டாக அந்த ருத்ராட்ச மாலை அந்த சிவனு அது அந்த மாதிரி பர்ஃபெக்டாக அமைஞ்சுது. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த லிங்கமும் 5 லிங்கமாக, சிவலிங்கம் 5 நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ட்டு 5 லிங்கமாக இருக்குது. இந்த 7வது மலை தான் ஆகாய மலை. அதுதான் பட்டையை போட்டாச்சு. இருக்கிற மனசில் இருந்த நிம்மதியெல்லாம் வந்துச்சு. இருந்த சோகம் எல்லாம் பறந்து போச்சு. நிம்மதியெல்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. நமக்கு திருநீர் தான் நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன். அந்த கோமாதா தான் நமக்கு சிவனை வழி காமிச்சது. இதுதான் வெள்ளியங்கிரி டாப் வியூவு. அங்கே சாமியை பார்த்துட்டு வந்தோடனே கீழே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல? கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன். மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் வேர்க்கடலை பர்ஃபி, முறுக்கு அதுன்ட்டு நிறைய கொடுத்தேன். நீங்களும் பிரசாதம்லாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. எல்லோரும் ஜாலியாக பசங்க கூட போயிருந்தவன் எல்லோரும் வீடியோ ஜாலியாக எடுத்துட்டாங்க. இதை நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன்னா என்னை யாரும் வீடியோ எடுக்க முடியல. நானே என்ன இன்ஸ்டா 360 வச்சு சும்மா வீடியோ எடுத்துக்கினேன் சுற்றி செம்மையாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சன்ரைஸ் செம்மையாக இருக்கும் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் போன அன்றைக்கி சன்ரைஸே இல்லை. சன்ரைஸ் ஆகவே இல்லை, சரியா லைட்டாக தான் இருந்தது. ஆனால் வீடியோலலாம் பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, செம்மையாக இருந்தது. இந்த 360 வியூ எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளியங்கிரி மலை செம்மையாக இருக்கா? கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். மனசில் தைரியத்தை உண்டாக்கிக்கோங்க. அதுதான் எனக்கு ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டம், இறங்குறதுலாம் ஈஸி தான். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இறங்குறது தான் பெரும் கஷ்டம், இறங்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை, இறங்குறதுலாம் நான் வேகமாக இறங்கிடுவேன். மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. நான் போனது பேக்கில் டைரி, பென்னு எல்லாம் எடுத்துகிட்டு போனேன். நான் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே இருந்துட்டு அப்புறம் இறங்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, மைண்டு திடீர்னு போனேன், சாமியை பார்த்துட்டு இறங்கிட்டேன். இந்த லொக்கேஷன் செம்மையாக இருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த மலை கொஞ்சம் கீழே இறங்கினோடனே 7வது மலை பாதியில் லெஃப்ட்டில் ஒரு வழி போச்சு. ஃபுல்லாக பூக்கள் செம்மையாக இருந்தது. அந்த சென்டரில் போய் நின்றுட்டு ஜாலியாக ஒரு ஃபோட்டோ வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த இடம். நல்லா இருக்குல்ல? நான் கூட யாரா ஃப்ரெண்ட்ஸ் எதனா வந்ததுன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கலாம். நான் மட்டும் தனியாக போனதுனால நான் மட்டும் ஸ்டிக்கை வச்சு வீடியோ எடுத்துக்கின்னு இருந்தேன் ஜாலியாக. நல்லா தான் இருந்தது தனியாக போனதும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறது அந்தமாரிலாம் விஷயம் இருக்கும். ஆனால் இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறதா இருந்தது பிளானு. 3 டைம்ஸ் டிக்கெட் புக் பண்ணியே கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நான் தான் தனியாக போகணுன்னு இருந்திருக்கு போல், அதனால் தனியாகவே வந்துட்டேன். இந்த 7வது மலையில் கீழெல்லாம்
ஃபுல்லாக மண் அப்படியே செம்ம சாஃப்டாக இருந்தது. இந்த டைம் அந்த ஆதி காலத்துலலாம் டைமுக்கு வந்து ஒரு சாண்டு மண் பாட்டிலில் கொட்டி வைப்பாங்கள்ல, அது நைஸ் மண் இருக்கும்ல, அதோட இது செம்ம நைஸாக இருந்தது. வச்சிங்கன்னா அப்படியே பறக்கும், அந்த அளவுக்கு செம்ம நைஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு செம்மையாக எடுத்து போயிருக்கு போல், செம்மையாக நிறைய இடத்துல பாதையே மாறி போயிருந்தது. நாங்கள் இப்போ வழி இதுனா அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று ஆழமாக போயிருக்கு, அதில் மண் நல்லா இருக்குது. ஏன்னா அது தண்ணி அடிச்சுன்னு போயிருக்கிறதால அந்த இடத்துல பக்கத்தில் பள்ளமாயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு நான் போனதுனால அதுவும் 2 இயர்ஸில் இவ்வளோ செம்ம சேஞ்சு. இன்னும் இருக்கிற காலத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இப்போயே வந்து விசிட் பண்ணுறங்க. எவ்வளோ தான் நீங்கள் காசு வச்சுருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களோட இங்கே ஆண்டவரை பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இதை பாருங்க, இது சும்மா சுத்தமாக முடியல போல் அவரால். கால் ஸ்லிப்பாகி ஓடி இவர் ஏதோ ஸ்டக்காகி நின்ட்டார். ஒன்றொருத்தர் கீழே ஓடி போய் விழுந்த காலெல்லாம் தேய்ச்சிருச்சு. அவர் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நான் வீடியோ எடுத்தேன். நான் அவர் பர்மிஷன் இல்லாமல் எடுத்ததால் என்னை ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அது மாதிரி யாரும் இந்த விஷயத்து ஓடாதீங்க. ஓடினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நிறுத்த முடியாது உங்களை. கீழே நீ எதனா இடிச்சிருந்தா விழுந்து கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். விழுந்தால் தான் சரியாகும். நீங்கள் நிற்பீங்களே. அதனால் பொறுமையாக கான்ஃபிடெண்ட்டாக இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பையன்லாம் அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு போகிறான், நம்மளுக்குன்னா என்ன பிரச்சனை? நம்மளாம் ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வந்துடலாம். மனசில் தைரியத்தை உண்டாக்கிக்கோங்க. மனசில் இருக்க தைரியம் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வழிபாடு. நம்ம எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் பணம் வச்சுருந்தாலும் இந்த மேலே இருக்க ஆண்டவரை பார்க்க முடியாது. உங்கள் மனசில் தைரியம் இருந்தால் தான் நீங்கள் மேலே இருக்க ஆண்டவரை பார்க்க முடியும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் பாட்டு வேகமாக நடந்துட்டு வந்திருந்தேன். யாருமே யாருக்கிட்டேயும் மோஸ்ட்லி பேசலை. ஆனால் கீழே பசங்க இருந்தாங்களே, அவங்க வந்து கீழே லாஸ்ட்டில் இறங்கும்போது தான் பார்த்தேன் அந்த பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை. எல்லோரும் பாடி ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்தது. ஆனால் கீழே இறங்கும் போதெல்லாம் நான் செம பிரிஸ்காகிட்டேன். எனர்ஜி எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல நமக்கு. அந்தளவுக்கு நம்ம பக்காவான எனர்ஜியாக ஆயிடுச்சு. செம்ம எனர்ஜெட்டிக் ஆகிடுச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மிக்கு ட்ரை பண்ணதால் நமக்கு மனசில் தைரியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட இருந்தால் கூட நான்லாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன். நான் மாட்டு ஓடுறேன். ஆனால் அப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு இப்போ இருந்த மைண்ட் செட்டுக்கு ரொம்ப மாறி போச்சு. அப்போ இருந்த தைரியத்தில் இப்போ 50% தான் இருக்குது. இன்னும் அந்த 50% காணாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு உடம்பு சோம்பேறித்தனமாகிடுச்சு. நம்ம கம்பேக் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். இப்படி தான் இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறப்போ நைட்லேயே இறங்கிட்டேன். நான் இன்ஸ்டாகிராம்லலாம் வீடியோ பார்க்கும்போது இவ்வளோ அழகான நேச்சரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். நான் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ மார்னிங் டைமில் தான், டே டைமில் தான் போகணுன்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் செம வெயில் வேறு. அதனால் நைட்டில் ஏறிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன். நான் பிளான் பண்ணது என்ன தெரியுமா? நைட்டில் ஏறிட்டு சன்ரைஸை பார்த்துட்டு அங்கே 7வது மலை கீழேயே எங்கன்னா டென்ட்டு மாரி எதனா போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நோட்டு பென்னெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நம்ம மனசுலலாம் என்ன இருக்குது அதெல்லாம் எழுதணும், அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்படின்ட்டு எழுதலாம்னு நினச்சேன். ஆனால் பிளானே மாறி போயிட்டு நான் போயிட்டு சாமியை பார்த்தோன்னே அப்படியே பொறுமையாக நம்மாட்டு கீழே இறங்கி வந்துனே இருந்துட்டேன். என்னாச்சுன்னு தெரில எனக்கு. அது இல்லாமல் லீவு வேறு இல்லையா? லீவு நான் கேட்கவே இல்லை. லீவ் இருந்திருந்தால் இருந்திருக்கலாம். நம்ம லீவ் இல்லாததால் நான் போனேன். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அழகாக ரசிச்சுக்கிட்டே கீழே இறங்கிட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் 7வது மலை. அங்கே தான் ஆண்டவர் இருப்பார். வீடியோ வந்து 41 நிமிஷம். இது பீமன் கலியுருண்டை. இதுதான் அந்த பீமன் கலியுருண்டை. ஏதோ மகாபாரதத்தில் வரும். பீமன் இங்கே தவம் இருந்தாராம். இது எல்லாத்துக்கும் கதை இருக்குது. எனக்கு தமிழ் அந்தளவுக்கு பெருசாக வரலன்னா, ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் தான், ஆனால் தமிழே வரல. ஆனால் இங்கிலீஷ் எந்தளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்கள். நான் இந்த வீடியோவிலே ஃபுல்லாக தமிழில் தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் தமிழை தவிர இங்கிலீஷ் மிக்ஸ் ஆகி தான் வருது. அது வந்து நடுவில் வந்து இந்த டவுன் இறங்கினா அந்த சொன தண்ணி இருக்கும்.
அங்கே குளிக்கிறதையும் குளிக்கலாம் ஜாலியாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா தண்ணி செம கிளியராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். உண்மையாகவே இந்த பிளாக் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். எனக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறது, இதெல்லாம் எப்படிடா எடுக்கிறதுன்ட்டு. ஆனால் அவங்களாம் கண்டிப்பாக வீடியோ எடுத்துக்கிறாங்க, கரெக்டான வாய்ஸ் கொடுக்குறாங்க. நான்லாம் இந்த வீடியோ எடுத்து ஆடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அவங்கெல்லாம் எப்படி தான் போடுறாங்களோ, அவங்களாம் உண்மையாக ரொம்ப கிரேட். அவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நம்மளுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் வீடியோவெல்லாம் கரெக்டாக எடுக்கும். ஒழுங்காக பேசக்கூட தெரில எனக்கு. முதல்ல ஒரு வாய் அட்லீஸ்ட் வாயாச்சும் இருக்கணுண்டான்னுவாங்கள்ல, அந்த வாய் கூட எனக்கு இல்லை. அந்த வாயே கம்மியாக தான் இருக்குது. நான் ரொம்ப சைலண்ட்டான பர்சன். எதுவுமே சண்டை வந்தால் கூட பெருசாலாம் இது ஆக்ஷன்லாம் காமிச்சிக்க மாட்டேன், சைலண்ட்டாக தான் இருப்பேன். அதேமாரி இந்த லைஃப்லேயும் அப்படியே மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் எப்போயுமே சைலண்ட்டாக இருக்குது. இந்த நைட்டில் போயிட்டு இந்த காலையில் பார்க்கும்போது இந்த வியூவெல்லாம் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த தாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்குது. நான் நினச்சி போனோன்னமோ, ஆனால் வேணாம் நடந்தது வேறு. நான் நினச்சது நடந்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப மன நிம்மதியாக இருந்தது. இங்கேயே நான் எங்கன்னா ஓரமாக அம்மா புடவ என்ன எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஊஞ்சல் கட்டி அதில் படுத்து தூங்கின்ட்டு மனசு நிம்மதியாக இருக்கிற விஷயங்கள்லாம் எழுதி, மனசில் இருக்க விஷயங்கள்லாம் எழுதி அதெல்லாம் வைக்கணும், மெமரிஸை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இட்ஸ் நாட் ஓகே. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பரான பிளான் போட்டுக்க வேண்டியது தான். இப்படி தான் இது 5வது மலை. இது செங்குத்தாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த 5th மலையெல்லாம் உங்களுக்கு பெருசாக கஷ்டம் இருக்காது. 6வது மலை இறங்கி 7வது மலை ஏறும் போதெல்லாம் பெண்டு கழண்டிடும். முதுகில் இருக்க எலும்பு கழட்டி தனியாக வெளியே வச்சிட வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும். நானே ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன், மறுபடியும் நின்றுட்டேன். 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன், நின்றுடுவேன். அந்த மாதிரி அவ்வளோ பெயினாக இருந்தது. எந்த அளவுக்கு நம்ம பாடியை நம்ம வச்சுக்கிறோன்ட்டு இங்கே வந்தால் தான் தெரியும். நிறைய பேர் பேக் எடுத்துகிட்டு வரல, நான் வேறு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ போகும்போது கொஞ்சம் திங்ஸ் கம்மியாயிடுச்சு, வெயிட்டு கம்மியாயிடுச்சு. நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து போயிருந்தேன், எடுத்துன்னு போயிட்டு மேலெலாம் நிறைய பேர் கொடுத்தாச்சு. அதனால் வெயிட்டு கம்மியாயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பேக்கில் ஃபுல்லாக மண். சுத்தமாக முடியல என்னால், குளிர் தாங்க முடியல. ஃபஸ்ட் டைம் மலை ஏறினப்போ நான் நைட்டில் இறங்குனப்போ குளிருது, கால் செம்மையாக வலிக்குது, தூங்கலான்ட்டு ஒரு பாறை மேலே படுத்தோம். ஒரு 2 நிமிஷம் படுத்துருக்க மாட்டோம், அதுக்குள்ளே செம குளிர். பார்க்கும்போது கீழே போய் படுத்துக்கலான்ட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு 6 பேர்கிட்ட போனோம். 6 பேரையும் நான் சொன்னதுக்கு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குது லொக்கேஷனு, செம்மையாக இருக்கு. இது ரொம்ப நிம்மதியாக இருந்தது போயிட்டு வந்ததுலேருந்து. போகிறப்ப தான் ரொம்ப டிப்ரெஷன், அது இது ஏகப்பட்டது யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் வரப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் மனசில் எதுவுமே இல்லை, எம்டியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் போங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்டில் போய் மாட்டிக்காதீங்க, வீக் டேஸில் போங்க, அப்போ தான் ரஷ்ஷெலாம் இருக்காது. இது மண்டே தான். மண்டேல ரஷ்ஷு கொஞ்சம் நார்மலாக இருக்குல்ல கூட்டம். இதெல்லாம் நீ சண்டேஸில் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேவில் போயிருந்தீங்கன்னா இன்னும் ரஷ் ஹெவியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீக் டேஸில் போக பாருங்கள். அப்புறம் நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு பைக் டெக்னீஷியன். 2 வீலரில் என்ன ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை க்ளியர் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனல் பேர் ஜெம்பெக்ஸ். பாருங்கள், மூக்கில் தண்ணி ஒழுகுது. அதெல்லாம் அந்த பொருள் அந்த அளவுக்கு டயர்டாக இருக்குது நம்ம உடம்பு. இது சொன்ன தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்கள். இதே நீங்கள் வீக்கெண்டில் வந்திருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் 100 பேர் நின்றுருப்பாங்க தண்ணி பிடிக்கிற இடத்துல. காட்டு உள்ள இறங்கும் போது செம்மையாக இருந்தது. இன்னும் வாய்ஸ் ஓவர் தெரியாமல் ஏதோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். லேடிஸ்லாம் வயசானவங்க தான் ஏறுறாங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏஜு அவங்க கொடுத்துட்டு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அவங்க அந்த இருக்கிறவங்க தயவுசெய்து ஏறாதீங்க. அது ஏறிட்டு இறங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனால் அவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா அதில் 1008 காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்களுக்காக தான் அவங்க அதுமாரி சொல்கிறது. அப்புறம் நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஒரு கடையில் வாங்கினேன். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. என்ன பண்ணுங்க பாம்பாட்டுக்கான பாம்பாட்டு தேடி பாம்பாட்டுக்கான கோயில் பாம்பாட்டு எல்லாரும் இருக்காரு. முழுமையான உடல் தகுதி உள்ளவர்கள் மட்டுமே மலை ஏறுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், நுரையீரல் குறைபாடு, அதிக உடல் பருமன் உள்ளவர்கள் உங்கள் உயிர் நலன் மற்றும் பாதுகாப்பு மலை ஏற வேண்டாம் என மிகவும் அன்போடு அறிவுறுத்தப்படுகிறது. ஓம் நம சிவாய. அப்படியே வீடியோ எடுத்துன்னு இருக்குது. அப்படியே ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.